ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான காக்கா கதை சொல்ல போகிறேன். எல்லாரும் கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்கா ரொம்ப புத்திசாலி காக்காவா. அது காலையில் ஏந்திரிச்சு ரொம்ப உற்சாகமாக பறந்து பறந்து விளையாடிட்டு இருந்துச்சான். அப்போது ரொம்ப வெயில் அடித்தனால அதுக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சான். எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு சொல்லி அது பறந்து பறந்து அந்த ஊர் முழுசும் தேடிச்சான். அப்போது ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பானை இருந்துச்சான். அந்த பானையை பார்த்த உடனே காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா, கண்டிப்பாக இதில் தண்ணி இருக்கும், நம்ம போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை போய் பார்த்துச்சான். ஆனால் அந்த பானையில் கொஞ்சம்தான் தண்ணி இருந்துச்சான். இந்த காக்கா மூக்கை விட்டு எட்டி எட்டி பார்த்துச்சான். ஆனால் அதுக்கு எட்டவே இல்லையா. அச்சோ, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. ஆனால் இந்த பானையில் கொஞ்சம்தான் தண்ணி இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறது? பானையில் இருக்கிற தண்ணியை எப்படி மேலே கொண்டு வரது? நல்ல ஐடியா. பக்கத்தில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து அந்த பானைக்குள்ளே போட்டோன்னா பானையில் இருக்கிற தண்ணி மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த காக்கா பக்கத்தில் இருந்த கல்லெல்லாம் எடுத்து அந்த பானைக்குள்ளே போட்டுச்சான். அப்போது அந்த பானையில் இருக்கிற தண்ணி மேலே வந்துச்சான். அந்த காக்கா தன்னோட தாகம் தீர அந்த தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு சந்தோஷமாக பறந்து போச்சா. குட்டீஸ், பார்த்தீங்களா? அந்த காக்கா எவ்வளோ அறிவாக யோசித்து தன்னோட தாகத்தை தீர்த்துக்குச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலேயும் அறிவுபூர்வமாக யோசிக்கணும். குட்டீஸ், பறவைகளுக்கு வெயில் காலத்தில் ரொம்ப தண்ணித்தாக எடுக்கும். தண்ணி குடிக்கலைன்னா ஒவ்வொரு நேரம் அந்த பறவைகள் இறந்து கூட போயிடும். அதனால் நம்ம வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா பறவைகள் அந்த தண்ணியை குடித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரியா குட்டீஸ்? குட்டீஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். சரியா குட்டீஸ்? பாய், தேங்க்யூ.